அனைவருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் சனீஸ்வரன் அவர் ஒருவருடைய ஜாதகத்தில் 12 ராசிகளிலும் 12 வீடுகளில் நின்றிருந்தால் அதற்கான பலன்கள் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? மேஷம் முதல் மீனம் வரை 1ஆம் பாவத்தில், 2ஆம் பாவத்தில், 3ஆம் பாவத்தில் இப்படி சனி பகவான் ஒவ்வொரு பாவத்தில் நின்றிருந்தால் அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன். வாழ்வில் ஒருவன் செய்த செயலுக்கான விளைவுகளை சந்திக்க வைக்கக்கூடியவர் சனி பகவான் தான். ஒருவன் செய்யக்கூடிய செயலை பற்றி சொல்லக்கூடியவர் சனி பகவான் தான். தொழில்காரகன். வாழ்க்கையில் நமக்கு அன்றாட வாழ்வுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எதிலிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமாக தான் கிடைக்குது. அப்போ அந்த தொழிலுக்கு காரகத்துவமாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். இந்த சனி பகவானவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்தும் ஒருவருடைய தொழில் அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே போல் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்ட ஒரு கிரகம் ஒருவனுக்கு தரக்கூடிய விஷயத்தை, ஒருவனுக்கு அளிக்கக்கூடிய விஷயத்தை சரியான நேரத்தில், சரியான விதத்தில், சரியான விகிதத்தில் ஒரு கிரகம் தரும் அப்படின்னா அது சனி பகவான் தான். கரெக்டாக அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, அந்த சனி பகவான் கொடுத்துட்டு போயிடுவார். சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எந்த கிரகத்தினாலையும் எந்த திசை காலங்களிலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு விதி. அந்த அளவுக்கு சனி பகவானோடு கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு பலம் அதிகம். அவர் கொடுத்துட்டாருன்னா அது அப்படியே நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிறது அர்த்தம். சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பழமொழியே இருக்குது. அதே மாதிரி மந்தகாரகன் சனி பகவான். ஒரு செயலை செய்வதற்கும் காரகத்துவமாக வரக்கூடியவர் சனி பகவான் தான். அந்த செயலை செய்வதற்கு அந்த தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, போடா என்னத்தரா போய் ஒரு வேலையை செய்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மந்தகாரகனாக வரக்கூடியது சனி பகவான் தான். பயத்தை தரக்கூடிய துன்பம். ஒரு சில மனிதர்கள், இப்போ ஒரு சில பிரச்சனைகள் ஒரு மனிதர்களுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஒரு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கும் போது சமாளித்து போயிடலாண்டா அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் ஒரு சில மனிதருக்கு உருவாகும். ஐயோ நம்ம என்னடா பண்ண போகிறோம், இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோன்னே தெரில அப்படிங்கிற அந்த பயத்தை தரக்கூடிய துன்பம் இதை யார் தருவார்னு கேட்டால் சனி பகவான் தான். இந்த சனி பகவானுடைய திசை காலங்களும் சரி, சனி பகவானுடைய புத்தி காலங்களும் சரி, சனி பகவான் கோச்சார ரீதியாக பயிற்சி அடையும் போதும் சரி, அதனால தான் இத்தனை மக்கள் அந்த சனி பகவானை பார்த்து ஒரு பயப்படுறாங்க. அந்த மாதிரி சனி பகவான் ஒவ்வொரு பாவங்களில் நின்றுருந்தால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பதிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு பாவமாக சொல்லிக்கிட்டே வரேன். உங்களுடைய ஜாதகத்தில் முதல் கட்டம் என்று சொல்லக்கூடிய லா அப்படின்னு லான்னு போட்டிருக்கும், அப்படிலாம் ஒரு கிராஸ் மார்க் போட்டிருக்கும். அதான் உங்களுடைய ஜாதகத்தில் முதல் பாவம். அந்த முதல் பாவத்தில் சனி பகவான் நின்றிருந்து 12 பாவங்களையும் அப்படியே வரிசையாக 1, 2, 3, 4 4ஆம் பாவத்தில் நின்றிருந்தால் என்ன பலன் அப்படின்னு வரிசையாக நின்றிருந்தால் அதற்கான பலன்களை வரிசையாக சொல்லிக்கிட்டே வரேன். 1ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த 1ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கான மதிப்பு மரியாதையை எல்லா இடங்களிலும் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு இடத்துலும் எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுத்துரு, எனக்கு மரியாதை கொடுத்துருப்பா, நான் பாட்டு பேசாமல் இருந்துக்க. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட அந்த வேலை செய்கிற இடத்துல கூட அதற்கான மதிப்பு மரியாதை, எனக்கு அந்த மதிப்பு இருந்தால் தான் அந்த இடத்துல வேலை செய்வாங்க. ஒரு மரியாதை கொடுத்தா தான் அந்த இடத்துல வேலை செய்வாங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே எந்த ஒரு செயலிலும் இவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம். மந்தத்தன்மைனா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு 10 மணிக்கு கரெக்டாக வாப்பா, அந்த வேலைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிடலாம்னா ஒரு 11 மணி 12 மணிக்கு தான் வருவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு மந்தத்தன்மை, ஒரு செயலை தள்ளி போகிறது, விட்றா அப்புறம் பார்த்துக்கலாம், இதனால் என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி, என்னத்தை போய் செஞ்சு என்னத்தை போய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு மந்தத்தன்மை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். செயலுக்கான காரணம் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அப்படியா, இது ஏன் நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த செயலுக்கான காரணம் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இதை செய்ப்பா தம்பி, உனக்கு நல்ல வாழ்க்கையில் நல்லா இருப்பணி அப்படின்னு சொன்னோம்னா இதை ஏன் நான் செய்யணும் அப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செயலுக்கான காரணம் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தொழில் பற்றின சிந்தனை, தொழில் பற்றின அந்த யோசிக்கும் திறன் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நாளைக்கு எப்படி நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, இன்றைக்கி என்னென்னலாம் வேலைக்கு நம்ம போகணும், இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 10 வருஷம் கழிச்சு அந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படிலாம் கரெக்டாக முடிக்கிறது அப்படிங்கிற அந்த தொழில் பற்றின சிந்தனையிலே 24 மணி நேரம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 1இல் சனி இருக்கக்கூடியவர்கள் ஒரு ராஜ விஸ்வாசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒருவரை நம்பிட்டாங்கன்னா, வாழ்க்கையில் ஒருத்தர் கூட இருக்காங்க, அவங்கள நம்பிட்டாங்கன்னா அவங்களோட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அவர்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த விசுவாச குணம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த லக்னத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அடுத்து 2ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள். இவர்கள் தொழில் சார்ந்த வகையில்
பொருளாதார நோக்கோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையில் அந்த தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் பார்த்துக்கோ, ஒரு தொழில் அப்படிங்கிற விஷயத்த ஓரமாக வச்சுக்கோ. இதில் என்ன நம்ம பொருளாதார லாபங்களையும் பொருளாதார விஷயங்களையும் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது பொருளாதார நோக்கோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தனது குடும்பத்திற்கு அதிகமான மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குடும்பத்திற்கு அதிகப்படியான மதிப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களிடம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 2ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே தொழில் சார்ந்த விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு வேலையெல்லாம் இப்படி செஞ்சேன், என் வேலை இப்படி, என் பிஸ்னஸ் இப்படி, என் தொழில் இப்படி இப்படிங்கிற அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தொழிலுக்கான வாய்ப்புகளையும் அதிகப்படியான எதிர்பார்க்க, தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, தொழிலில் வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நான் தேடி தேடி போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், தொழிலுக்கான வாய்ப்புகளை அதிகப்படியாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 2ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலில் அதிகப்படியான பிடிவாத குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் 5-10 முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, அந்த வியாபாரத்தை முடிச்சுடுப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த தொழிலில் பிடிவாத குணம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பண்ற பிசினஸ்ல இப்படித்தான் இருக்கணும், 10 ரூபா 10 ரூபா கிடைக்கணும், நீ கம்மியா எல்லாம் தர முடியாது, போயிட்டே இருந்து ஒரு சில வியாபாரிகள் பேசுவாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தொழிலில் பிடிவாத குணம் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த 2ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அடுத்து இந்த 3ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலுக்காகவும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவும் தன்னை மாற்றிக்கொண்ட நபர்களாக இருப்பார். வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல குணங்களே வேற குணங்களா இருந்திருக்கும். இந்த தொழிலுக்கு வந்த பிறகு தொழில் சார்ந்த வகையில் அது சார்ந்த விஷயங்களுக்காக தன்னை மாற்றம் செய்த நபர்களாக இருப்பார்கள். நம்ம செய்கிற வேலைக்காக நம்மளை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டாதான் நம்ம செய்யக்கூடிய தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தொழிலுக்காக தன்னை மாற்றம் செய்த நபர்களாக இருப்பார்கள். தொழிலில் பல முயற்சிகளை செய்த நபர்களாக இருப்பார்கள். இந்த 3இல் சனி இருக்கக்கூடியவர்கள் அந்த பிஸ்னஸில் பல முயற்சி, ஒரு பிஸ்னஸ் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போகணும், இல்லை ஆரம்ப காலங்களிலே சரி தொழிலில் அதிக முயற்சிகளை செய்த நபர்களாக இருப்பார்கள். தொழிலை தைரியமாக செய்யக்கூடிய நபர்கள். ஒரு ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேத தொழில் பண்ணணும், நம்ம போய் செய்யக்கூடாதுன்னெலாம் ஒரு சில ரூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. தொழிலை தைரியமாக பண்ணுவாங்க. தொழிலை விரிவு பண்ணுறதுக்கு தைரியமாக சில முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி புதிய கடன்கள் வாங்கி புதுசாக சில முயற்சிகளை தொழிலில் பண்ணி தைரியமாக அந்த விஷயத்தை வரட்டும் பார்த்துக்கலாண்டா அப்படின்னு செய்கிறாங்களா, அந்த மாதிரி தொழிலில் சில தைரியத்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அந்த வெற்றிகளின் போது அந்த மாதிரி தொழிலில் முயற்சி செய்தோ தைரியத்தன்மையோடோ அந்த மாதிரிலாம் இருந்தோ சில வெற்றிகள் வாழ்க்கையில் கிடைக்கும் போது அந்த வெற்றியின் போது ஒரு செருக்கு குணம், என்னை மாதிரி எவனா பண்ண முடியுமா, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா இப்படிங்கிற அந்த குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அது என்னை மாதிரி எவனாலே முடியாதா அப்படிங்கிற அந்த குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வெற்றியின் போது. தொழில் சார்ந்த வகையில் இவர்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலை மனதிற்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது இப்படி செஞ்சுருக்கலாமோ, செஞ்சுருந்தா இப்படி வந்திருக்குமோ இப்படிங்கிற அந்த தொழில் சார்ந்த வகையில் சில குழப்பமான மனநிலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 3இல் சனி இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து 4ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் பற்றின விஷயங்களை மற்றவர்களிடம் ஆலோசனையாக கேட்டு அதன் பின் சில செயல்களை இந்த தொழிலில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் ஏதாவது டவுட் வருதுன்னா நம்மளே முடிவெடுக்கிறத விட அதை பற்றி தெரிஞ்ச ஒரு 4 பேர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்பேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தொழில் பற்றின ஆலோசனைகளை மற்றவர்களிடம் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த கஷ்டப்பட்டு உழைக்கிறதுன்னு ஒரு இது விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நாசுக்காக பணம் வரணும்டா, நைஸாக பணம் வரணும்டா அப்படிங்கிற அந்த எண்ணம் இந்த 4இல் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தி வராமல் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு பொருந்தி வரும். தாயார் செய்யக்கூடிய பிஸ்னஸ், அவங்க அம்மா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, அதை அப்படியே எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 4ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம், இவரது தாயார் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதுவும் இல்லைன்னு வச்சுக்கலாம், இவருடைய ஆதரவு, இவர் தொழிலில் இவருடைய தாயாருடைய ஆதரவு இருக்கும். அவங்க பிஸ்னஸ்க்கு ஏதாவது அவங்க பையனுக்கு தேவையான கொடுக்கக்கூடியது அல்லது தொழில் சார்ந்த வகையில் சில ஆதரவுகளை கொண்ட நபர்களாக, தாயாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக, அல்லது இவர் செய்யக்கூடிய செயல்களில் கூட தாயாருடைய ஆதரவு கொண்ட நபராக இருப்பார்கள் இந்த 4ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள். என் பையனுக்கு முதல்ல கொடுங்கப்பா இப்படிங்கிறவாச்சு அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய தொழிலில் பையனுக்கு ஒரு ஆதரவாக அவருடைய தாயார் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாகனம் இது சார்ந்த விஷயங்களை சில அலட்சியத்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார். இப்போ வீட்டில் ஏதோ ஒரு வேலை சொன்னாங்க கூட குடும்ப பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு வாகனம் சார்ந்த விஷயம். இப்போ ஒரு வாகனத்தை ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம உதாரணத்துக்காக சொல்கிறோம், ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம், அது விலை போது ஒரு 5,000 ரூபாய்க்கு தான் கேட்குறான், 4,000 வேணா கொடுத்துடு அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி
அந்த வாகனம் வீடு சார்ந்த விஷயங்களில் ஒரு அலட்சியத்தன்மை இவர்கள்ட்ட இருக்கும். ஊரா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அலட்சியத்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் சனி இருக்கக்கூடியவர் தாயாருக்கு அதிகப்படியான மதிப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தாயாருக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 4ஆம் இடத்தில் சனி. அடுத்து இந்த 5ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தைகளுக்கு அதிகப்படியான மதிப்பு ஒவ்வொரு இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஏதோ ஃபங்க்ஷன் போகிறோம் பண்ணுறோம்னா நம்ம குழந்தைகளுக்கு முதல்ல மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம், குழந்தைகளுக்கு அதிகப்படியான மதிப்பு கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குழந்தைகளை பற்றினா ஏதோ ஒரு மனக்கவலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். ஏதோ ஒரு கவலையாக இருக்கும். என்னடா சரியா படிக்க மாட்டான், அடிக்கடி ஒன்று உடம்பு சரியில்லாம போது, சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், இப்படிங்கிற அந்த குழந்தைகளை பற்றினா ஏதோ ஒரு மனக்கவலை மனதிற்குள்ள இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த 5ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலை பற்றின சிந்தனை ஒரு ஆள் மனதிற்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பிஸ்னஸ் அந்த சிந்தனை வந்து ஆள் மனதிற்குள்ள ஆழமாக இருக்கும். நம்மளுடைய மனது ஒரு சில விஷயங்களை ஆழமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த 5ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் பற்றின சிந்தனை ஆள் மனத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் விருப்பத்தோடு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். இப்போ நான் ஒரு விஷயத்தை விருப்பப்படுறேன்டா, நான் பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, சிம்பிளாக சொல்லணும். அந்த மாதிரி தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் விருப்பத்தோடு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தொழிலை பயபக்தியோடு செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடியது தான். தொழிலுங்கிறது ஒரு கடவுள்ற சாமி மாதிரி, அதை பயபக்தியோடு செய்யணும். இந்த செருப்பை கழட்டி விட்டு உள்ளே போகிறது வர்றது இந்த மாதிரிலாம் உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் தொழிலை பயபக்தியோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 5ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ளவர்கள். உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வேலைக்குன்னு போயிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தொழில்னு செய்ய ஆரம்பித்தேன், சொந்த தொழில்னு செய்ய ஆரம்பித்தேன், பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்படிங்கிற அந்த சொந்த தொழில் செய்வதற்கு வாழ்வில் பல தடைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய கடன் சர்வசாதாரணமாக இவங்களுக்கு ஏற்படும். இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ள நபர்களுக்கு பொதுவாகவே தான் செய்யக்கூடிய உத்தியோகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வேலையில் தனக்கு அதிகப்படியான நல்ல மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்வான பதவி, நல்ல உயர்வான அந்தஸ்தில் போய் நம்ம உட்காரணும், நல்ல உயர்வான இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், மதிப்பான இடத்துல போய் வேலை செய்யணும், உத்தியோகம் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தான் செய்யக்கூடிய செயலில் ஒரு சந்தேக எண்ணம் இவள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், நம்மளால இதை செய்ய முடியுமா, நம்மளால இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் செய்யக்கூடிய செயலில் சில சந்தேக குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள். நம்மளால இதை செய்ய முடியுமாங்கிற எண்ணம்னு வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனது தகுதிக்கும் அந்த இப்போ ஒரு நல்ல பயங்கரமாக படிச்சிருப்பான், டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி என்னென்னமோ படிச்சிருப்பான், அந்த டிகிரிலாம் படித்து போட்டு சாதாரண ஒரு வேலையில் போய் செஞ்சுட்டு இருப்பான். அந்த தகுதியை சொல்கிறேன் நான். அந்த தகுதிக்கும் தனக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கு குறைவான பணியில் தொழிலில் அமரக்கூடிய வாய்ப்பு, உத்தியோகத்தில் அமரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பல நேரங்களில் ஏற்படும், அந்த திசா காலங்கள் புத்தி காலங்களில். அடுத்து இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம், அதாவது இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துக்கணும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கணும். இவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம், திருமணம் முடிந்து வரக்கூடிய கணவனோ மனைவியோ நல்ல ஒரு நீதி நேர்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு யாருக்கும் கஷ்டத்தை நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் யாருக்கு கஷ்டத்தை உருவாக்கிடக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் குணங்களை கொண்ட நபர்களாக வருவார்கள். இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடியவர்களது களத்திரம், தனது களத்திரத்துக்கு தனது மனைவிக்கோ கணவனுக்கோ நல்ல ஒரு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி சமுதாயத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு முதல் கொடுக்க வேண்டிய மரியாதை கூட, என் புருஷனுக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய மரியாதை கூடன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா மனைவிகள்லாம், அந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடியவது களத்திரம், களத்திரத்துக்கு தனது மதிப்பு கிடைக்கணும்னு நினைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வாழ்க்கையில் தான் செய்யக்கூடிய தொழிலில் அதிகப்படியான ஞாபக மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தான் செய்யக்கூடிய செயலிலும் அதிகப்படியான ஞாபக மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தொழில் சார்ந்த வகையில் பிஸ்னஸில் வந்து கஸ்டமருக்கு எப்போ இந்த பொருளை கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம், எப்போ இந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம், இப்படிங்கிற அந்த ஞாபக மறதி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு பொருளை கொண்டு எங்கே வச்சோம், அந்த பொருளை வச்ச இடம் தெரியாமல் தேடுறது, இந்த மாதிரி செயல்களில் ஞாபக மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே தன்னுடைய நண்பர்கள் தனக்கு மரியாதையோடு மரியாதை கொடுத்து பழகணும். ஒரு சொல்லுவாங்களே, முதல்ல நீ எனக்கு மரியாதை கொடுற, அப்புறமேல எதாக இருந்தாலும் பேசலாம் அப்படிங்கிற அந்த நண்பனிடம் மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள்
ஒரு பார்ட்னர் போட்டு ஒரு விஷயம் செய்கிறாங்க, ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு விஷயம் செய்கிறாங்க, ஒரு தொழில் செய்கிறாங்க, இல்லை ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த நபருக்கு தெரியாமல் ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த விசுவாச குணத்தோடு ஒரு 10,000 ரூபா பணம் நம்ம பணமாக இருந்தால் கூட 10,000 ரூபா பணம் அதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லிட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு செயல் கூட்டு சேர்ந்து செய்ய போகும்போது நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் அவருக்கும் தெரியணும், அவருக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் அந்த 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும். அடுத்து இந்த 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலில் பல தடைகளை கடந்து வந்த நபர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர்களை மாதிரி அந்த தொழிலில் தடைகளை வாழ்நாளில் யாருமே சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி வாழ்வில் தான் செய்த செயல்களில் பல இடையூறுகளை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். பல இடையூறுகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் எது செஞ்சாலும் பிரச்சனையாகுதுடா. அதனால் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் நான் செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அவ்வளோ சிரமப்பட்டு தான் அந்த விஷயத்தை முடித்தேன். இப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு நம்ம எல்லாரும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அதில் ஒரு சின்ன பிரச்சனையோடு தான் அந்த செயலை முடிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே செயலுக்கான காரணம் கேட்பதன் அந்த விளைவாகவே வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள். ஏன் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்குறாங்க. நான் இதை ஏன் செய்யணும், என்னையா இதை செய்ய சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்க அந்த அந்த கேள்வி கேட்பதன் காரணமாகவே வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இந்த 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். பல இடங்களில் தனக்கான மதிப்பு இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 8இல் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி தன்னுடைய அலட்சியத்தன்மையின் காரணமாகவே ஒவ்வொரு விஷயத்துலையும் விட அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது அப்புறம் செஞ்சுக்கலாம், நாளைக்கு வரேன்னு சொல்லி இப்படிங்கிற அந்த அலட்சியத்தன்மையின் காரணமாகவே வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்த நபர்களாக இருப்பார்கள் இந்த 8ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொழிலையே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய நபர்கள் இந்த 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். இவரது தந்தையாருக்கு அதிகப்படியான மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லைன்னா தந்தையாருக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறத எண்ணம் இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இவரது தந்தையாரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கடின உழைப்பாளியாக இருந்திருப்பார். கஷ்டப்பட்டு அவங்க அப்பா மாதிரி யாருனாலும் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 9ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இவரது தந்தையார் பார்த்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய ஒரு செயல் மூலியமாக மற்றவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப நீதி நேர்மையாக செயல்பட்ட நபர்களாக இருப்பார்கள் இவரது தந்தையார். அதே மாதிரி இவரது தந்தையார் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செய்யும் போது செயலுக்கான காரணம் கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாப்பா இந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னா நான் ஏன்டா அதை வந்து முடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி செயலுக்கான காரணம் கேட்கக்கூடிய தந்தையாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி இந்த 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களும் தொழிலை தெய்வ பக்தியோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியோடு சேர்ந்து தொழில் தான் முதல் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலில் வித்தக்காரனான்னு சொல்கிறாங்களே, இவனை மாதிரி எவனும் வேலை செய்ய முடியாதான்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி செயல்படக்கூடிய நபர்களாக தொழிலில் ரொம்ப திறமையான நபர்களாக இருப்பார்கள் இந்த 10ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்கள். பொதுவாகவே தனக்கு நல்ல ஒரு மதிப்பு சமுதாயத்தில் கிடைக்கணும், நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு சரியான மதிப்பு கிடைக்கணும் நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த 10ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு ராஜ விசுவாசின்னு சொல்லலாம். ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா அவர்களை ஏமாற்றக்கூடாதுங்கிற அந்த விசுவாச குணம் இவர்களிடம் 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். தனக்கான வாய்ப்பை ஒவ்வொரு இடத்துலையும் உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு இடத்துல வேலை செய்யணும்னு வச்சுக்கலாம், செய்யக்கூடிய வேலையை பார்த்து அடுத்த இடத்துல அடுத்த வேலை ரெடி ஆயிரும். அந்த மாதிரி அந்த தனக்கான வாய்ப்பை தொழில் வாய்ப்பையும் எந்த ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டே தனக்கான வாய்ப்பை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். இந்த 10ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய நபர்களை ஒரு திட்டம் போட்டு இப்படி தான் போகணும், இதுக்காகத்தான் நம்ம செயல்படணும் இப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்வில் பல விஷயங்களை அலட்சியம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும், அது ஒரு அப்புறம் பார்த்துக்கலாமா, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா ஒன்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இடம் பார்த்தீங்கன்னா சும்மா சீப்பான விலைக்கு கேட்டிருப்பாங்க, வாங்கிக்கங்கண்ணா அப்புறம் நல்ல ஒரு ரேட்டு போகும்னா சொல்லி இருக்கும்போது அப்புறம் பார்த்துக்கலாம், அது இப்போதைக்கு நம்ம எல்லாம் பண்ண முடியாது. அன்றைக்கி அவங்க கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்த வாங்கிடலாம். அது ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது மிகப்பெரிய அளவில் உயர்ந்து நிற்கும். அன்றைக்கே என்கிட்ட வந்து சொன்னால் நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். இப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தில் அந்த அலட்சியத்தன்மையின் காரணமாக வாழ்க்கையில் பல விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அடுத்து 11ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ள நபர்கள் தான் செய்யக்கூடிய தொழிலில் வரக்கூடிய லாபத்தின் மீது
கவனம் வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய அந்த லாபம், ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம், அதில் வரக்கூடிய லாபத்தின் மீது கவனம் வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். தான் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தொழிலை பற்றின தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். என்னுடைய வேலையில் நான் பண்ணக்கூடிய தொழிலில் நான் தான் நம்பர் 1, எவனாலே அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, என்னை மாதிரி எவனாலே இந்த பொருளை உற்பத்தி பண்ண முடியாது இப்படிங்கிற அந்த தொழில் பற்றின தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தொழிலில் மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் பெற்ற நபர்களாக இருப்பார்கள். எதை எப்படி செஞ்சால் அந்த பிஸ்னஸில் அந்த ப்ராஜெக்ட் நம்மளால் வாங்க முடியும், அந்த ஆர்டர் நம்மளால் எடுக்க முடியுங்கிற அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் அறிவாற்றல் பெற்ற நபர்களாக இருப்பார்கள். இவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலில் பொய் பேசக்கூடாது, உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். அப்படி உண்மையாகவும் சத்தியமாகவும் செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். இந்த சொல்லக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள், செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். இந்த 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, தொழில்லாம் உண்மை இருக்கணும்டா அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 11ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். அடுத்து 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் தான் செய்யக்கூடிய தொழிலில் அதிகப்படியான விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். ஒரு பிஸ்னஸுக்காக ஏகப்பட்ட முயற்சிகளை செய்து அதன் மூலமா விரயங்களையும் நிறைய சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். இந்த தொழில் சார்ந்த சிந்தனையின் காரணமாகவே பல நேரத்தில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அதை பற்றினே சிந்தனை, அதிலே டிப்ரெஷன், நாளைக்கு என்ன பண்ணலாம், இப்போ செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையின் காரணமாக பல நேரங்களில் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அந்த மனசஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எல்லாத்தினாலும் ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் நம்மளால் மட்டும் யாரால செய்ய முடிய மாட்டேங்கிற அப்படிங்கிற அந்த தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அடிக்கடி சில மனசஞ்சலங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய தொழிலுக்காக அடிக்கடி இந்த வெளிமாநிலம், வெளிநாடு இப்படி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த எண்ணமாக உருவாகும். அடிக்கடி நம்ம பிஸ்னஸ்க்காக ஃப்ளைட் ஏறி வெளியூர் போயிட்டு வரணும், டக்குன்னு வெளிநாடு போயிட்டு வரணும், இப்படிங்கிற அந்த பிஸ்னஸ்க்காக போயிட்டு வரக்கூடிய எண்ணமெல்லாம் ஒரு சில நபர்களுக்கு உருவாகும் பார்த்தீங்கன்னா. அப்படி எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நபர்களாவது இருப்பாங்க இந்த 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். தான் செய்யக்கூடிய செயலில் சுயநல எண்ணம் அற்ற நபர்களாக இருப்பார்கள். ஒரு இது செய்கிறோம்னா, ஒரு செயல் செய்கிறோம்னா அதில் எப்பயுமே தனக்குன்னு செய்யக்கூடாதா, எல்லாத்துக்கும் ஒரு பொதுநலத்தோடு சில விஷயங்களை செய்யணும், நம்ம செய்யக்கூடிய செயல் மற்றவர்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த 12ஆம் இடத்தில் சனி பகவான் உள்ளவர்களுக்கு. இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகத்துடைய காரகத்துவத்தையும் இந்த பாவங்களுடைய காரகத்துவத்தையும் இணைத்து இந்த சனி பகவான் 12 பாவங்களில் நின்றிருந்தால் அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒருவருடைய சுய ஜாதகத்தில் அவர் லக்னத்தின் அடிப்படையில் எடுக்கும் பொழுது இன்னும் துல்லியமான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.